அப்புறம் சூர்யா சார் வந்து பாலா சார்கிட்ட கூப்பிட்டு போகிறார். அப்புறம் பாலா சார் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், ரமணா பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், நான் அவரை கண்டுக்கவே இல்லை, யாருன்னு தெரியல. அப்போது சொல்கிறாரு பக்கத்தில் உள்ளவர், பாலா ஒரு நல்லா நடிப்பார் பாலா. என்னடா நமக்கு புரியலை, இவர் என்ன யார் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் விக்ரம் சார். ஓ அப்போ சாமின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இது 2வது படம் தான், பிதாமகன் தான் முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. சாமி வந்து நடித்தது 3வது தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாமியில் இவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அதில் வந்து அந்த ஒரு பவர்ஃபுல்லான சீனு, அந்த ஒரு கலவர சீனில் நாங்கள் ஒரு 100 பேர் அருவாவோட வருவோம். அவர் ஏத்தால டிஎஸ்பி போலீஸ் அனுப்புறாரு. அப்போ ஒருத்தன் என்கிட்ட சொல்லுவான், அண்ணா சாமி வரான். எவம்ல அவன் சாமி? 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கொலல, அதே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கலவரம்ல. இங்க நடக்க போறது கலவரம் அப்படின்னு இவர் வருவாரு. எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாரு. அவர் வாசனம் கலைஞ்சு போகலன்னா தட்டிய வச்சு தடிப்பியோ, லட்டிய வச்சு அடிப்பியோ, இல்ல கண்ணீர் போக போட்டுருவியா? ஏய் சாமி, நீ போலீஸா பொறுக்கியா? இந்த மாதிரி ஒரு சீன். அது பயங்கரமான சீன், நல்ல சீனு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே கொலை பண்ணவங்கலாம் நிப்பான் அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. திருநெல்வேலியில இப்படி திரும்பினா ஒருத்தனா, என்னப்பா நீ யாருப்பா இப்பதான் நடிக்கிறியான்னு, சார் நான் உண்மையிலே அக்யூஸ்ட் சார். ஸோ நிறைய பேர் வந்து உண்மையில உள்ள அக்யூஸ்ட் எல்லாம் நடிக்க வச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகல, 2வது படம். இது 3வது பிதாமகன் ஆக்சுவலி. அப்போ இவர் பார்த்தா விக்ரம் சார் அந்த மேக்கப்ல இருக்காரு. நான் எனக்கு அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் சார் சாரி சார் நீங்களா அப்படின்னு, நீங்க அங்கிருந்து வரும்போதே நான் பாலாட்ட சொல்லிட்டேன், இவர் நல்லா டயலாக் பேசுவாரு அப்படின்னு. பாருங்களேன் ஒரு கோ இன்சிடென்ட் எப்படி ஆகுதுன்னு பாருங்களேன். அது வந்து அண்ணாமலை சீரியல்ல சார் கூட நடிச்சது. அந்த லிங்க் சூர்யா சார் மூலமா இங்க வந்து விக்ரம் சார் கூட இருந்து சொல்லி அந்த பிதாமகன் படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது.